கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய கன்னி ராசியில தான் சுக்கிரன் வந்து நீசமாகிறாரு. பெண்கள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க எல்லாம் செய்யறாரு, எனக்கு இந்த ஒரு செயல் மட்டும் பிடிக்கல. ஓகேம்மா, இப்ப வந்து இவங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். இவங்க ஒருத்தரால தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ ஒரே வீட்லயே இருக்கும், இவ்ளோ ப்ராப்ளத்தோட எப்படி இருக்கிறது? இதுல இருந்து இவங்க ரிலீவ் ஆகி வெளியில வரணும்னா என்ன பண்ணலாம்? அதே மாதிரி நான் வந்து கோயிலுக்கு போற பழக்கமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு சில பேருக்கு பார்த்துக்கங்க, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு, உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க? அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது? முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமாம், அதே இது பாருங்க, 75 80லலாம் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூலவட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா விளக்க மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கள்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தைகள இருந்து பார்த்தா எனக்கு மூடவட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்க இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில் வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில் வறுத்து கொடுக்குறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலேயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்களில் முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குள்ள நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம், தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பார்த்துக்குங்க. அதுக்கு மேல இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம், மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொல்லக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம்.
இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை, மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு யாரால அந்த மன உளைச்சல் வரும் அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, கன்னிராசி நேரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய, டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாரு? நீங்களே கூட கமெண்ட் பண்ணுங்களேன். சொல்லுங்கம்மா. கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய கன்னி ராசியில தான் சுக்கிரன் வந்து நீசமாகிறாரு. அப்ப நீசமாகறப்ப அதோடைய புதனுடைய வீடு வேற. அப்ப கன்னி ராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்குமே இப்ப தன்னுடைய வாழ்க்கை துணை, தன்னுடைய வாழ்க்கை துணையால தான் பாருங்க நிறைய வந்து டிப்ரெஷனுக்குள்ள போறதையும், ஒரு மனசு குழப்பத்துக்குள்ள போறதையும். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சமாகறாரு. கரெக்டாக 7ஆம் இடத்துல வந்து அது வந்து குருவோட வீடு. அப்போ சில கன்னி ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாகவே இவங்களாம் நினச்சிக்கிறதேவும் ஏதோ நமக்கு நம்மளை சொல்கிறத மதிக்க மாட்டீங்க, மற்றவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிடுவாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு மட்டும் அந்த பொறுமைங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்துலையே ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து தன்னுடைய மற்ற உறவுகள்கிட்ட எல்லாமே விட்டு கொடுத்து போய் செஞ்சு கொஞ்சம் இறங்கி போவாங்க. தன்னுடைய உடன் பிறந்தவட்டையும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களை மதிக்காத உறவுகளை தான் முக்கியத்துவம் கொடுத்து போவாங்க. ஆனால் தன்னை நம்பி வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைட்டு, அது ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான், அந்த நம்ம இணையாக லைஃப் பார்ட்னரை மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களால ஒரு ஒரு உயர்வுக்கு போனாலும் இவளால் தாங்க முடியாது. அந்த மாதிரி அவங்க போக போக பாருங்க இவங்க உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப ஹெட்வெயிட் ஆயிடுச்சு உனக்கு, நீ மதிக்க மாட்டீங்க. அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் மற்ற ராசிக்காரங்களோட. தன்னுடைய இணைட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ சின்னதாக அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குது, அந்த எண்ணத்தை சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. என்ன இப்படி செய்கிறாளே, ஏதோ ஒரு யாரோ தூண்டுதல் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொந்தமாக யோசிக்கிற தன்மையை கூட இவங்க தவறாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை நினச்சே இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃபரன்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு குழப்பம் வந்து அதிகமாயிடும். அப்போ என்ன ஏன்னா மனசு விட்டு கேட்கவும் மாட்டாங்க, டைரக்டாகவும் பேச மாட்டாங்க. கன்னி ராசிக்காரங்க பெரும்பாலுமே வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே ஒரு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக கேட்குறப்ப தீர்வு கிடைக்கும். இவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் அங்கே நீச்சம் இல்லை, அந்த ஒன்றுக்கு ஒன்று அந்த புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எத்தனை பேர்னாலும் சரிதான் பாருங்க, எப்படி லவ் பண்ணி முடித்தாலும் இந்த கன்னி ராசிக்காரனுடைய வாழ்க்கை துணைகிட்ட வந்து அந்த ஒரு மனசு டிப்ரெஷன் ஆகிறது ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். இது நிறைய நபர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க, அவ செய்கிறது இப்படி பிடிக்கல. பெண்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க எல்லாம் செய்கிறாரு, எனக்கு அந்த ஒரு செயல் மட்டும் பிடிக்கல, இதனால அது மட்டும் பொறுத்துக்கவே முடியல, இதெல்லாம் ஓகே அதை மட்டும் எனக்கு பொறுத்துக்கிறே, அதுவே ஒரு பிரச்சனையாக போகும். அது ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், ஒரு வேலைக்கு போகிற விஷயமாகட்டும், இதாகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து இவங்களை வந்து மனசுக்குள்ள வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். இது மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்க, அதில் மாற்றிக்கிட்டே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தரப்புல ஒரு நாயாக இருக்கும்ல. அப்போ நிறைய மனசுக்குள்ளே போட்டு அதிகமான மனக்குழப்பத்துக்குள்ளே போய் ஆளாகிறது பாருங்க தன்னுடைய வாழ்க்கை துணையால் மட்டும்தான். ஓகேம்மா, இப்போ வந்து இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும், இவங்க ஒருத்தரால தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஒரே வீட்லயே இருக்கும், இவ்வளோ ப்ராப்ளத்தோட எப்படி இருக்கிறது? இதுலேருந்து இவங்க ரிலீவ் ஆகி வெளியில வரணும்னா என்ன பண்ணலாம்? மற்ற உறவுகிட்ட நம்ம வந்து ஒரு குழப்பம், ஒரு டிப்ரெஷன் தான் நம்ம வந்து விட்டுறலாம். அது வந்து ஆனால் இது வந்து முக்கியமான உறவு வர. அப்போ முதல்ல வெளியில போனாலும் திரும்ப வந்து அதே சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஆனால் அதுலேயே பாருங்க பெரிய பிரிவுக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த சின்ன ஒரு புரிதலை வந்து நம்ம எடுத்து சொல்கிறது தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த விஷயம் தானே, இதுக்காகத்தான் நம்ம 5 வருஷம் புரிஞ்சிருந்தோமோ அப்படின்னு சொல்லி அவங்களா திருப்பி போய் இணைய ஆரம்பிப்பாங்க. இப்போ முதல்ல இவங்களுடைய வந்து டிப்ரெஷனுக்கு மூடி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே வார்த்தை வந்து பேசி முதல்ல தீர்த்துக்கறணும். அதுக்கப்புறம் எங்க கூட பரிகாரம் என்ன, அன்னை மகாலட்சுமி தான். மகாலட்சுமி மனசுல தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி ஏதோ ஒரு தவறான வதந்தி, ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து போய் மகாலட்சுமியை போய் பார்த்துடணும். அம்பாளுக்கு பிடிச்சது வந்து உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, அதே மாதிரி தாளம்பூ, குங்குமம், இதை வாங்கி கொடுத்து இதை வந்து செஞ்சிடணும். செஞ்சாச்சுன்னா மகாலட்சுமியை பார்த்து ஒரு 10 நிமிஷம் இருந்து வழிபாடு செஞ்சாச்சுன்னா மனைவி தன்னுடைய கணவரை பற்றி இருந்த குழப்பங்கள் சரியாகும். அதுக்கு ஒரு விட வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, இவர் வாட்டுக்கு இவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, நல்லா தான் ஒழுங்கா தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு எங்கேயோ இருந்து பார்த்துட்டு என்னடி உன் வீட்டுக்காரர் அங்கே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா. இவங்க வந்தோடனே இவங்க கேட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த கேட்கறதையும் பாருங்க நாசுக்கா கேட்கணும். அப்போ அவங்க அங்கேருந்து டென்ஷன் வேலை இவங்க கேட்டாங்கன்னா பிரச்சனை தான் ஆகும். அதே வந்து சமாதானமாக போய் கேட்டாங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு முடிவுகள் கிடைச்சிடும். அதே மாதிரி நான் வந்து கோயிலுக்கு போகிற பழக்கமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சில பேருக்கு பார்த்துக்கங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 to 6
அந்த நேரத்துல இந்த கன்னி ராசிக்காரங்க ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி தரணும். வாங்கி கொடுத்தா அந்த கன்னிராசிகள் ரொம்ப வந்து சீக்கிரமா அந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் சரியாயிடும். இது நிறைய வந்து கண்கூடாக செஞ்ச பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5ல இருந்து 6க்குள்ள அந்த ராகு காலம் முடிகிற டயத்துல வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், தன்னுடைய வாழ்க்கை துணையால் ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். இது கோயிலுக்கு போகாதவங்களுக்கு இந்த பரிகாரம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.